இனிமே நம்ம வீட்டில் பிரியாணி செய்யாதீங்க, அதை ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே பிரியாணி தான், அதையே செய்ய வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்டாங்க. உண்மையிலே பிரியாணி எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபுட்டு தான். ஆனா ரீசெண்டா நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டா நம்ம ரெயின்ஸுக்கு அப்பப்பா அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், அதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், எதுவுமே அளவா இருந்தாதான் ரொம்பவும் நல்ல விஷயம். அளவுக்கு மீறி எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, அது நமக்கு எந்த விதத்திலையும் நல்லதாவே அமையாது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு சொல்லி நம்ம ரெயின்ஸுக்கு பாப்பாவை சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரெயின்ஸுக்கு பாப்பா அழுதாலும் பரவாயில்ல, காய்கறி உணவு, அதாவது நான்வெஜ் இல்லாம வெறும் வெஜ் வெரைட்டியா கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான்வெஜ் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல, ஒரு அளவுக்கு கொடுக்கலாம். இருந்தாலும் நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமாகவே அதை யூஸ் பண்றதுனால நான் இப்போதைக்கு பிரியாணி ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். ஓகே கைஸ், நாம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். சின்ன சைஸ் போட்டோ ஃப்ரேம்ல இருந்து பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் வரைக்கும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.